தமிழகத்தில் மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் மது போதைக்கு அடிமையான தனது கணவர் மதுக்கடைக்கு செல்லாமல் இருக்கும் வகையில் இரு கால்களையும் சங்கிலியால் கட்டி காப்பாற்றி வருகிறார் கோவையைச் சேர்ந்த பெண் ஒருவர். அது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியம். இவரது மனைவி கிருஷ்ணவேணி. சொட்டு நீளம் பினாயிலை வீட்டிலேயே தயாரித்து வீடு வீடாக சென்று விற்பனை செய்து வந்த சுப்பிரமணியனின் வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது. வாழ்க்கையில் முன்னேறும் வகையில் சென்னைக்கு வந்த சுப்பிரமணியனுக்கு அதிர்ஷ்டம் கைகூடியது. வருமானம் அதிகரித்தது. அப்போதுதான் மது என்ற அரக்கன் சுப்பிரமணியனின் வாழ்க்கையில் புகுந்தார். வருமானம் அனைத்தும் மதுவுக்கு செலவான நிலையில் குடும்பம் வறுமையில் வாடியது. கணவனை திருத்தும் வகையில் அவரது மனைவி கிருஷ்ணவேணி சொந்த ஊரான அன்னூருக்கே குடிபெயர்ந்தார். எனினும் சுப்பிரமணியத்தின் மது பழக்கம் மட்டும் மாறவே இல்லை. மிகவும் உடல்நல குறைவடைந்த சுப்பிரமணியன் மது பழக்கத்தை விட்டால் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்று மருத்துவர் எச்சரிக்கை விடுத்தார். எனினும் மதுவை மறக்காத சுப்பிரமணியன் ஒரு நாள் மது போதையில் இருக்கும்போது அவரது இரு கால்களையும் சங்கிலியால் கட்டி வைத்து விட்டார் மனைவி கிருஷ்ணவேணி. சில நாட்களுக்கு பிறகு கணவர் திருந்துவிட்டார் என்ற நம்பிக்கையில் சங்கிலியை அவிழ்த்து விட்டார் கிருஷ்ணவேணி. ஆனால் சுப்பிரமணியன் நேராக சென்றது மதுக்கடைக்கு. அதிக மதுபோதையால் கடையருகேயே மயங்கி கிடந்த சுப்பிரமணியனை கண்ணீருடன் ஆட்டோவில் மீட்டு வந்தார் கிருஷ்ணவேணி. கணவரின் உயிரை காப்பாற்றுவதற்காக சுப்பிரமணியனை மீண்டும் சங்கிலியால் கட்டி வைத்ததோடு சாவியை தூக்கி வீசி எறிந்து விட்டார். தமிழக அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினால் மட்டுமே கணவரின் சங்கிலியை அவிழ்த்து விடுகிறேன் என்கிறார் கிருஷ்ணவேணி. இப்ப அந்த விலங்கு போட்டதுல இருந்து தண்ணி அடிக்கிற போறது இல்லைங்க. இதனால எங்களுக்கு மதுக்கடை என்னைக்கு எடுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நாங்க அவங்க காலில இருந்து விலங்கு அவுத்துள்ளான்ட்டு இருக்கிறோங்க. அது மட்டும் அவுத்துடுற மாதிரி இல்லைங்க. தமிழக அரசு அனைத்து மதுக்கடைகளையும் மூடுவதால் மட்டுமே பெண்களின் வாழ்க்கை சீராகும் என்கிறார் அனைத்திந்திய மாதர் சங்கத்தின் மேட்டுப்பாளையம் பகுதி தலைவர் மகபு நிஷா. குடியினால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பெண்களுடைய சமுதாயமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்ம தமிழ்நாடு அரசு இது போன்ற மதுக்கடைகள் மூடுவதிலே மும்முரமாக கவனமிட்டு அனைத்து மதுக்கடையும் மூடணும். இந்த அபலை பெண்ணின் வாழ்க்கையை காப்பாற்றும் வகையில் பூரண மதுவிலக்கை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. அரசு செவிமடுக்குமா?